வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: கர்நாடக முதல்வர் மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி, ஆட்சியை கலைப்பதற்கான சதி வேலை காங்கிரஸ் குற்றச்சாட்டு, குறிவைக்கப்படுகிறார்களா எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர்கள், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளும் விளையாடும் அரசியலும். இது பற்றிய தலைப்பில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியின் தூத்துக்குடி திரு செல்வம் அவர்கள். சார் வணக்கம் சார். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தின் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராகவன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. நில மோசடி புகார் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு ஆளுநர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைய பேசு பொருளாகி இருக்கிறது. இது பிஜேபியின் சதிவேலை, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் காங்கிரஸ் நிறைவேற்றிவிட்டது, இதை பார்க்க பொறுக்காமல் தான் இந்த மாதிரியான சதி வேலைகளில் இறங்கி இருக்கிறார்கள் பிஜேபி என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முதல்வர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவதுமா, கவர்னருக்கு உள்ள பவர் இருக்கு பாருங்க. அதான் நம்ம அடிக்கடி நிறைய விவாதங்கள்ல பேசியிருக்கோம். அவர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அதாவது அரசியல் சட்டத்தினுடைய தலைமை பொறுப்பு, ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் சட்ட பொறுப்பு தலைவர் யாருன்னு கேட்டா அவர் தான் மேதகு ஆளுநர் தான். அந்த மேதகு ஆளுநர் அவர்கள் ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் 2 பேர் முதலமைச்சர் மேல, யார் மரியாதைக்குரிய சித்தராமையா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிரதீப் குமார், ஆபரகாம்னு 2 பேர். அவங்க அந்த கம்ப்ளைண்ட என்கொயரி பண்ணி பிரேமா பேசி கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கு முன்னால இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஒரு ஏறக்குறைய ஒரு 15 நாட்களுக்கு முன்னால ஒரு சோகாஸ் நோட்டீஸ் யாரு கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா, அதாவது சீஃப் செக்ரட்டரிக்கு அவங்க கவர்னர் ஆபீஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அத இவங்க என்ன சொன்னாங்கிறது தெரியல. இதுல கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மைசூரு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுல உள்ள 14 மனைகள், 14 சைட்ஸ், அதாவது 14 மனைகள், ஏறக்குறைய ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள இடத்த மேலகு ஆளுநர் அவர்களுடைய அந்த சார்ஜஸ்ல இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சைட் யாருக்குன்னா மனைவி பெயர்ல, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெயர்ல முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கார். இது என்ன, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இந்த இது வந்துடும். ஏன்னு கேட்டா, ஒரே ஒரு அரசு ஊழியர் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்துடும். அதுல பவரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் உள்ள வருது. அதாவது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிற பழைய செக்ஷன் 17A நினைக்கிறேன். இப்போ புது ஆக்ட், இப்போ 17A 1988 உள்ள ஆக்ட். அது இப்போ புது ஆக்ட் 288, அத PNSS சொல்லி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாங்கிறது பேரு. அத PNSS அப்படின்னு சொல்லி பழைய CRPC இப்போ அது வந்திருக்கு. அதுல இப்ப மேதகு ஆளுநர் அவர்கள் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் மேல அவரை நீங்க முதலமைச்சர் பதவியில இருந்து வெளியே போங்கன்னு கவர்னர் சொல்லல. பிஜேபி சொல்லல. பிஜேபிக்கு இதுக்கு ரோல் கிடையாது. கவர்னர் மேதகு ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாங்ஷன், அதாவது அவங்க மேல ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் கொடுத்திருக்காங்க. வழக்கு தொடருவதற்கு யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கொடுத்திருக்காங்க. இனி அதை எடுத்து அநேகமா சித்தராமையா அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடர்ந்து அது ஒரு டிஸ்கஷன் ஆகும். இப்பவே ஏன் பதறணும்? இப்ப பதற வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க ஒருவேளை அவரிடத்தில் நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் இருந்தால் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்?
நான் வந்து என் மீது சாட்டப்பட்டிருக்க குற்றச்சாட்டை மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அதனால இந்த குற்றச்சாட்டை நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்து வெளியே வருகிற வரை நான் முதலமைச்சர் பதவியிலே இருக்க நான் விரும்பல. எங்களுடைய கட்சியின் சார்ந்த யாரோ ஒருத்தர் டி.கே. அந்த பதவிக்காகவே அந்த நாற்காலியை குறிவைத்து காத்திருக்கிற டி.கே. சிவகுமாரோ யாரோ ஒருத்தரை நீங்க அமர்த்திட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு கவர்னரையும் மத்திய அரசையும் குறை சொல்லுவது என்பது இது நியாயமற்ற நடவடிக்கை. அதாவது ஊழல் என்கிற புற்றுநோயை அகற்ற வேண்டும் என்பதிலே மத்திய அரசாங்கம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறது, கவனமாக அதை காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு யாராவது பிஜேபி மந்திரிகள் மேல வந்தது, அவங்க மேல நடவடிக்கை நீங்க சொல்லுங்க நீங்க, அதாவது யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லுங்க அவங்க மேல சார்ஜஸ் வந்து அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா நியாயம் இருக்கு. அதுல வந்து அதை விட்டுட்டு இந்த கவர்னர் மரியாதைக்குரிய தாவாட் சந்த் கெலாட் அப்படின்னு அநேகமா ராஜஸ்தான்காரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு வந்து அவர் சாங்ஷன் கொடுத்திருக்காரு. அதனால நீங்க இது கவர்னர் வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு விசாரிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். சரிங்க சார். அதாவது விசாரிப்பதற்கு யாருக்கு? காவல்துறைக்கு ஊழல் தடுப்பு பிரிவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த தொடக்க நிலையில இவங்க இவ்வளவு பதட்டப்பட வேண்டியது அவசியம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த வழக்குல பிரேமா பேசி கேஸ் இருக்குன்னு சொல்லி, அதாவது வழக்கினுடைய முகாந்திரம், ஊழல் வழக்கு தொடர்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று கவர்னர் அவர்கள் சட்ட வல்லுநர்களை எல்லாம் கலந்து பேசி அவர் வழக்கை நீங்கள் விசாரிங்கன்னு எடுத்திருக்காரு. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இவ்வளவு பதற வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க சார். விஜயன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மேதகு ஆளுநர் அவர்கள் இந்த வழக்கிற்கு பிரைமா ஃபேசி முகாந்திரம் இருக்கிறதுனால அனுமதி கொடுத்திருக்காங்க. இதற்கு பதற வேண்டிய அவசியமே இல்லையே. வழக்குல தீர்ப்பு வர வரைக்கும் நான் இந்த நாற்காலியில உட்கார மாட்டேன் அப்படின்னு தார்மீகமா பொறுப்பு விலகிறத விட்டுட்டு தேவையே இல்லாம பிஜேபியை சம்பந்தப்படுத்துவது எதற்காக, அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது எதற்காகன்னு செல்வம் சார் அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சரியா விவாதத்துல வச்சிருக்காரு. ஆமா, கான்ஸ்டிடியூஷன் ஹெட் வந்துட்டு கவர்னர் தான். ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தான். அது புதுசாக தான் சொல்ற மாதிரி சொல்றாரு. நம்ம செல்வம் சார் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்களாம். ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறது வந்துட்டு அது நார்மல் ப்ரொசீஜர், ஓகேங்களா. அதனால தவறு செஞ்சுட்டான்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு முகாந்தாரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்டுக்கே அவர் வரல. ஏற்கனவே வந்துட்டு 3.16 ஏக்கரு, அதான் 3.5 ஏக்கர் கிட்ட வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு இதே அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்துட்டு ஒரு லே அவுட் போடும் போது வந்துட்டு அவங்களுடைய இடத்த இந்த பார்வதி அவங்களுடைய இடத்த வந்து ஆக்கிரமி பண்ணிட்டாங்க. அது தவறா கூட நடந்துருச்சு போல தெரியுது. அது தவறா கூட நடந்திருக்கலாம், வேணும்னு செய்யலாம். அதுக்கு இன் லியூ ஆஃப் தட், அதுக்கு பதிலாதான் 14 வந்துட்டு அந்த சைட்டை கொடுத்துருக்குறாங்க. இவங்க சும்மா எடுத்து கொடுக்கல. அது எந்த டைம்ல கொடுத்தாங்கன்னா அவர் பெருமையா மூச்சுக்கு பிஜேபின்றவர் அவங்க டைம்ல தான் அலாட் பண்ணது. அப்ப இழப்பீடு வழங்கப்பட்டது அந்த காலகட்டத்துல. 2 வருஷம் உங்க கவர்னருக்கு கண்ணு கேட்கலையா, காது கேட்கலையா, கண்ணு தெரியலையா? நான் கேக்குறேன், காது கேட்கலையா, அவருக்கு கண்ணு தெரியலையா? அதே கல்லட் சாவுக்கு ராஜஸ்தானை சார்ந்தவர் அவருக்கு கண்ணு தெரியலையா? அப்போ ஏன் 2 வருஷம் சும்மா இருந்தாரு? எப்படியாவது ஒரு பொய்யான வழக்க ஏதாவது தேடுவாங்க போல தெரியுது. வேற வேலை வெட்டி இல்லாம இல்ல ஊழலை தடுக்க வேண்டும், ஊழலை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய கொள்கையாக இருக்குது. there is no frame of face. அதையே புரிஞ்சுக்கல. ஊழல் இருந்தாதானே, ஊழல் இருக்குத தடுக்கு, ஊழல் இருந்தா போய் தடுங்க. அதை விட்டு ஏதாவது நல்ல வேலையை பாருங்க. இல்ல நீங்க தான் தேடி கேஸ் போடுவாங்கன்னா ஊழல் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்க தேடிட்டே இருக்காங்க. ஊழலே நடக்காது, பொய் கேஸ்மா. ஊழல் எங்க நடக்குதுன்னு சொல்லிட்டேன். இன் லியூ ஆஃப் அதுக்கு பதிலா கொடுத்தது ஏற்கனவே வந்து தப்பா வந்து லே அவுட் போடும்போது அதே அர்பன் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பதிலா கொடுத்தது. அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. இப்ப அதுதான் சொல்றேன். 2 வருஷம் தூங்கிட்டு இருந்து நல்லா பண்ணுது அந்த கவர்மெண்ட். இப்ப 40% நீங்க கமிஷன் வாங்கி நின்றீங்களா? அப்பெல்லாம் தெரியலையா உங்களுக்கு பிஜேபி அரசு கர்நாடகத்துல? அதனால தானே வந்துட்டு மோடி வந்துட்டு 50 தடவை வந்ததுக்கு அப்புறம் கூட அதோட ரோட் ஷோ பண்ணதுக்கு அப்புறம் தோத்து போனீங்க, அநியாயமா தோத்து போனீங்க. எதனால தோத்து போனீங்க?
அந்த மாதிரி கரப்ஷன் இருந்ததுனால தானே ஊழல் இல்லைன்றீங்க. ஊழலுக்கு பேர் போனது வந்து அந்த டைம்ல இருந்த கர்நாடகால இருந்த பிஜேபி அரசு தான். அதனாலதான் இருக்கு சார். ஒரு கேஸ் சொல்லுங்க, நாங்க வந்து பதவி விட்டு போயிருக்கோம். நான் கவுண்டர் கொடுனா கொடுத்திருப்பேன் 1000, நான் கொடுக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல 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 பேச விடுங்க நீங்க, அப்புறம் நான் பேசவே விட மாட்டேன் உங்களை. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப ஒரு வழியே இல்ல. அரசாங்கம் அருமையா பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்கை அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால எப்படியாவது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசை கவிழ்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால அப்படியே ரொம்ப புனிதமானவர் உங்க கவர்னர். இவர் அப்படியே ஹெட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஹெட். எங்களுக்கு எல்லாருக்கும் தான் தெரியும் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஹெட்னு, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கே கான்ஸ்டிடியூஷன் ஹெட் இவர் வந்து யார், நம்ம பிரசிடென்ட்னு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன நடக்குது, ஆப்போசிஷன் பார்ட்டி மேல கண்ணு வச்சுக்கின்னு என்னென்ன சொல்றாங்களோ மேல இடத்துல இருந்து பப்படு தானங்க அவங்க. அதே மாதிரி தான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சைட்டேஷன் கொடுக்குறேன். இதே தானே வந்து சக்சேனா செஞ்சாரு யாருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. அப்ப தொடர்ச்சியா தானே செஞ்சுட்டு வரீங்க. தொடர்ச்சியா எதிர்கட்சிங்கள, அது நல்லா வந்துட்டு ஆளக்கூடிய எதிர்கட்சியை வந்துட்டு நீ பழி வாங்கணும் இல்ல, கலைக்கணும், எப்படியாவது கலைக்கணும். பொய்யா எங்கேயாவது ஒரு சென்ஸ் வேணுங்க, பேசும்போது கூட ஒரு சென்ஸ் வேணும். அத குறி வச்சுதான் இந்த கேஸ் எல்லாம் போடப்படுதுன்னு நினைக்கிறீங்க. பேசும்போது கூட ஒரு லாஜிக் வேணும். ஏன்னா உங்க கவர்மெண்ட்லயே கொடுத்தது, உங்க கவர்மெண்ட்ல தான் பண்றான், அதுக்கு இல்லையோ அதுக்கு பதிலா தான் கொடுக்குறான். ஆனா நீங்க அதுதான் சொல்றாரு, பதவிகளுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்காரு சீதாராமையா. சொல்லுங்க, அதை பத்தி நாங்க கவலையே படல, லீகலா நாங்க என்ன சந்திக்குமா சார், இது லீகலாவே கொடுத்தது, ஏன்டா இப்படிதான் தேவையில்லாம பேசிக்கிட்டு ப்ரொபகண்டா பண்ணிட்டு தெரியுறீங்கன்னு சொல்லிட்டு தெளிவான பதில் சொன்னதுக்கு அப்புறமா அவர் ரிசைன் பண்ணிட்டு போனவொன்னே DK சிவகுமார் காத்துட்டு இருக்காராம். ஏன் இவர் மோடி டிசைன் பண்ணிட்டு போனவொன்னே அங்க வந்துட்டு அந்த சாமியார் காத்துன்னு இருக்காரா, யூபியில் இருக்க சாமியாரு? நான் கேட்கிறேன் உங்களை, இல்லைன்னா அமித்ஷா காத்துன்னு இருக்காரா? உங்க அமித்ஷா அப்படித்தான் தெரியுது அவர் சொல்ற பார்த்தா. மோடி ரிசைன் பண்ணிட்டு போட்டான், அவருக்கு பண்ணாத அட்டூழியமே கிடையாது. ஏன் வந்துட்டு உங்க அமித்ஷாவை உட்கார வச்சிருங்க, பேசுனா கரெக்டா பேசுங்க. சரிங்க சார், நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ராகவன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இது இழப்பீடாக கொடுக்கப்பட்ட நிலம் தானே தவிர நாங்கள் வந்து தவறான முறைகேடு, அந்த முறைகேடுன்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை, என்னோட பதவி நான் தான் தொடர்வேன், ரிசிக்னேஷன்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை என்று சித்தராமையா சொல்லியிருக்காரு. அதே போல DK சிவகுமார் அவர்களும் இல்லை, இந்த பதவியெல்லாம் அவர்கிட்ட இருந்தெல்லாம் வராது, அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ செல்வம் சார் என்ன சொன்னாங்க, இல்லை அந்த சேர் எப்போ வரும்னு சிவகுமார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவருக்கு கொடுத்துடலாமே. அதாவது இந்தியாவில் வந்து ஊழல் புகாருக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத மாநிலங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் ஊழல் புகார் அதிகம் உள்ள மாநிலங்களில் இப்போ கர்நாடகா பேசப்படுது. பிஜேபி ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ்காரங்க ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தால் பிஜேபி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இது வந்து வழக்கமாயிடுச்சு. இந்த பட்டியலில் இப்போ கர்நாடகா முதலிடத்தை பிடிக்கிறதா உங்களோட அனாலிசிஸ் படி? ஆமாம். இப்போ நிலம் கையகப்படுத்து பதிலாக மாற்று நிலம் கொடுத்தது தொடர்பாக முதல்வர் சித்தராமையாவின் மீது ஊழல் முறைகேடு நடந்திருப்பதான புகாரின் பேரில் வழக்கு பதிய ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துள்ளார். இதில் ஒன்றும், அதாவது அவருடைய மனைவி பெயரில் 14 வீட்டு மனைகள் ஒதுக்கினதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இது ஒன்றும் சித்தராம ஆட்சியிலையோ வேறு காங்கிரஸ் ஆட்சியிலோ நடந்து விடவில்லை, பிஜேபி ஆட்சியில் தான் அந்த மாற்று நில ஒதுக்கீடே நடந்தது. அதுக்கப்புறம் வந்து சித்தராமையா 2014 தான் அதுக்கு இழப்பீடே கேட்டாங்க. ஸோ நிலத்துக்கு நிலம் கொடுத்துட்டாங்க. இல்லை எங்கே சிக்கல் வருதுன்னா, இந்த நிலம் கையகப்படுத்துங்க மாற்று நிலம் கொடுக்க தொடர்பாக சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நகர்ப்புறத்தில் ஒரு மையப்புள்ளியில் ஒரு இடத்தை வந்து கையகப்படுத்தினால் அதற்கு ஈடாக தொலை தூரத்தில் ரிமோட்டில் இருக்கிற இடத்துக்கு தான் நிலம் மாற்று நிலம் கொடுப்பார்கள். அது கொடுக்கவில்லை, அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மையப்பகுதியை கொடுத்து விட்டார்கள் என்பது தான் குற்றச்சாட்டு. கேள்வி தான் சர்ச்சையை எழுப்பியிருக்கு. இதில் வந்து பாஜக, மத்திய அரசு, மதச்சார்பற்ற ஜனதாதளம் சேர்ந்து இந்த குரலை எழுப்பியிருக்காங்க. அதோட வந்து நிர்பந்தம் காரணமாக, அழுத்தம் காரணமாகத்தான் ஆளுநர் வந்து
இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முறையாக நிலத்தை கையகப்படுத்தி அதுக்கு முறையாக மாற்று நிலம் கொடுத்து விட்டு இப்போ வந்து அதில் ஊழல் இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன உண்மை இருக்குன்னு தெரியல. இதுக்கு முகாந்தரம் இருக்க மாதிரியும் தெரியல. முதல்வர் சித்தராமையா அதை வன்மையாக மறுத்துள்ளார். எங்களோட இடத்த சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சுட்டு அதற்கு பிரதிபலனாக எங்களுக்கு வீட்டு மனை கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து முறைகேடு எங்கே வந்தது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இது தொடர்பாக ஒரு சமூக ஆர்வலர்கள் 3 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. ஆப்ரஹாம், பிரதீப், ஸ்நேகமையின் 3 பேர் போட்டிருக்காங்க. அந்த புகார்கள் அடிப்படையில் தான் இந்த புகார் விசாரிக்கிறதுக்கு கவர்னர் வந்து அனுமதி வழங்கியிருக்காரு. இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா, இது தொடர்பாக ஜூலை 26ஆம் தேதியே ஆளுநர் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார். மாநில அரசு முதல்வர் சித்தராமையாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார், ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு. உடனடியாக அமைச்சரவை கூடி என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் சரியானபடி தான் பண்ணியிருக்காங்க, இதில் எந்த முறைகேடும் இல்லை, நீங்கள் தான் சட்டவிரோதமாக நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள், எனவே இந்த நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும் பதில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் மேலிடம் கொடுத்த நிர்பந்த காரணமாகவோ என்னவோ இப்பொழுது ஆளுநர் அதுக்கு வழக்கு தொடுக்க ஒப்புதல் கொடுத்து விட்டார். ஒன்று சரி, கர்நாடக அரசில் வந்து இப்போ காங்கிரஸ் சித்தராமையா மீது தான் அந்த ஊழல் போக கொடுத்தாங்கிறது அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மேலும் நில வகுப்பு வழக்கு வந்தது. அந்த வழக்கு தொடுத்தவர் இதே ஆப்ரஹாம் தான். இந்த ஆப்ரஹாம் சமூக ஆர்வலர் வந்து தனியார் ஒருவருக்கு வந்து எடியூரப்பா ஃபேவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சு அது கேஸ் நடந்து அப்புறம் அந்த கேஸில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அதை விட்டுட்டாங்க. ஆனால் திரும்பவும் வேறு ஒருவர் அதே வழக்கை கையில் எடுத்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணப்போ அந்த வழக்கு மீண்டும் நடத்த கோரி உத்தரவு வந்தது. உடனே எடியூரப்பா தரப்பு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்தை சொல்லி இதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கை விசாரிக்கத்தையே நிறுத்தி வச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்த வழக்கம் நாளைக்கு ஒன்றும் புஸ்வானமாக தான் போகுது. ஆனால் ஏற்கனவே காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்தில் சித்தராமையா சில சித்து விளையாட்டுகளை நடத்தி விடுகிறார். இந்த நேரத்தில் வந்து மத்திய அரசு ஒரு சித்து விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கு. சரிங்க, அதுதான் உண்மை. சரிங்க. இதில் குறிப்பிடத்தக்க என்னன்னாக்க, இந்த குற்றச்சாட்டை வந்து இந்த நேரத்தில் ஏன் வைக்கிறாங்கன்னா, சித்தராமையா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 ஆண்டுகளுக்கும் நான் தான் முதல்வர், இதில் பங்கு போடுவதற்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி வர்றார். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, சித்தராமையா 6 மாதம், இவர் சிவகுமார் 6 மாதம் சொன்னாங்க. அப்புறம் காங்கிரஸ் மேலிடம் அதை அப்போதைக்கு அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கு அப்புறமும் வந்து சிவகுமாருக்கு பதவி எப்போதுன்னா கேள்வி எழுந்தது. அது அரசியல்னு இருந்தால் அந்த மாதிரி கேள்விகள் வரத்தான் வரும். உடனே அதே சிவகுமார் வந்து நான் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படவில்லை என்று கூட சொன்னார். ஸோ இந்த இப்போ சமீப காலமாக ஒரு மாதமாக சிவகுமார் முதல்வராக வேண்டும் என்ற ஒரு பேச்சு பரப்பப்படுகிறது. அதனால் அந்த நேரத்தில் இந்த பின்னணியில் வந்து இந்த காயம் நகர்த்தினாக்க தங்கள் மீது பழி வராது என்று மத்திய அரசும் பாஜகவும் நினைக்கிறேங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நந்தகுமார் சார், அழுத்தம் காரணமாக, மேலிடத்திலிருந்து வரும் அழுத்தம் காரணமாகத்தான் காய் இப்படியெல்லாம் நகர்கிறது என்று ஒரு பக்கம் குற்றச்சாட்டு. ஆனால் இல்லை, அது உட்கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை எழுப்புவதற்கான ஒரு சித்து விளையாட்டு. எப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்களா? இதில் முன்னாடி பேசின எல்லாமே இதில் முகாந்திரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டாங்க. முகாந்திரம் இல்லை, முகாந்திரமே சுத்தமாக இல்லைங்கிறாங்க. இதில் முகாந்திரம் இருக்கிறதா தான் அவர் கவர்னரும் மென்ஷன் பண்ணி, அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் இவங்க சொல்லக்கூடிய ஆப்ரஹாம் ஆகட்டும் பிரதீப் ஆகட்டும் அந்த பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்நேகமயி கிருஷ்ணா வந்து ஒரு கிரிமினல் கேஸும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கிரிமினல் அஃபென்ஸை எடுக்கணும் ஃபர்தரானா கவர்மெண்ட்னுடைய அப்ரூவல் வேணும்.
ஒரு சீஃப் மினிஸ்டர் மேலே எடுக்கிறதுனா. அப்போ இந்த முகாந்திரமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, ஒரு 3.16 ஏக்கர் அவங்க மனைவி சித்தராமையா அவர்கள் மனைவியினுடைய அந்த சொத்தை வந்து முடா மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எடுத்துட்டு அதுக்காக 50-50 ஸ்கீம்னு இதை வைக்கிறாங்க. அந்த 50-50 ஸ்கீமில் என்ன முகாந்திரம் இப்போ சொல்லப்படுது அப்படின்னா, இவங்களுக்கு அலாட் பண்ண இந்த 14 சைட்டு அப் மார்க்கெட் பிளேஸில் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அதிகமாக மார்க்கெட் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய இடத்துல 14 சைட்டு அதனுடைய வேல்யூவேஷனை இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது சற்றேறக்கூடிய 45 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு முறைகேடு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த முடா ஸ்கேம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3000 கோடி ரூபாய் வந்து இது ஒட்டுமொத்த ஸ்கேம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த 3.16 ஏக்கர் கூட எப்படி வருது அப்படின்னா, அவருடைய சித்தராமையா அவருடைய பிரதரின்லா வந்து இதை வந்து வாங்குறதாகவும், அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஒய்ஃபுக்கு வந்து இவருடைய ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல வந்து டாக்குமெண்ட் ஃபோர்ஜிங் நிறையா நடந்திருக்குது. அதில் நிறையா வந்து ஆஃபீஸர்ஸ் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் வந்து முகாந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்னருங்கிற ஒரு யாராக இருக்கணும்னா, நம்ம திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்போம் நக்கீரன். அதில் ஒரு டைலாக் வரும், நல்லதொரு பாட்டுக்கு எமது மன்னன் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதனும் நான் தான். அதே சமயம் தவறான ஒரு பாட்டுக்கு எமது மன்னர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து வருத்தப்படுவோமும் நான் தான். ஸோ அந்த நிலையில இருக்கிறவங்க தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களாங்கிறதா நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளரும் சொன்னாரு. இதே குற்றச்சாட்டு வந்து அன்னைக்கு வந்து காங்கிரஸ்னால அப்பாயிண்ட் பண்ண கவர்னர் அவரு எடியூரப்பா மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அவர் வந்து ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் பண்ணார். இன்னைக்கு இவர் பண்றார். அப்போ இதுல அரசியல் இருக்குமா இருக்காம போகுமா ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொன்னு என்ன பார்க்கப்படுதுன்னா, அப்படிதான் நடுநிலையோட இந்த கவர்னர் நடந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட லோக் ஆயுக்தால இதே வந்து ஹெச்டி குமாரசாமி அவர்கள் மேலையும் 2 மாஜி மந்திரிகள் சசிகலா ஜோலே அண்ட் முருகேஷ் நிரானி அவங்க 3 பேருக்கு மேலையும் லோக் ஆயுக்தால கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்களையும் விசாரிக்கிறதுக்கு இதோட சேர்த்து அப்ரூவல் சாங்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பண்ணியிருந்தாருன்னா ஒரு அட்டகாசமான ஒரு நக்கீரனா அவர் செயல்படுறாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது அங்க நடக்கல. அப்ப இதுல வந்து அரசியல் தலையீடு உள்ள இருக்குமா? இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசியல் தலையீடு உள்ள இருக்குதுங்கிறது சொல்றதுக்காகவே முகாந்திரம் இருந்தும் விசாரிக்காம இருந்துட முடியுமா? முடியாது. இதுல இன்னொரு என்ன வருதுன்னா, அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் கார்டேன்னு பேர் என்னன்னு எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்ல, அவங்களே மீடியாவில் என்ன சொல்றாங்க, இது வெறும் காங்கிரஸ் மட்டும் இதுல இல்ல, பிஜேபி, ஜனதாதள் யுனைடெட் அண்ட் ஆல்சோ காங்கிரஸ், இதுல 3 பார்ட்டிகளும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ இதுல பெரிய ஸ்கேம் இதுல நடந்திருக்குது. அப்போ இதுல இவ்வளவு முகாந்தரங்கள் இருக்கும் போது, இப்ப நம்ம மூத்த பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாம புஸ்வானமா கூட போகட்டும், ஆனா இவ்வளவு முகாந்தரங்கள் இல்லையா இல்லையான்னு கேட்கும்போது இவ்வளவு முகாந்தரங்கள் இதுல இருக்கும்போது இன்னைக்கு வந்து அந்த ஆர்டிகிள் 163 பிரகாரம் அவருக்கு ஏகோபித்த அதிகாரம் கவர்னருக்கு இருக்கு. முதல்ல சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஜூலை 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருப்பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அதுல முகாந்தரம் இல்லைன்னு சொல்றாங்க. திருப்பி வந்து எங்களுக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு கவர்னர் செக்ரட்டரிட்டு இப்போ இந்த ப்ராசிக்யூஷன் வந்து நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருக்குறோங்கிறது வருது. அப்போ இதில் அந்த ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா, பார்ட் 1ல் கவர்னர் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து அட்வைஸ் எடுக்கலாம், அவங்களுடைய கவனம் என்ன, அவங்களுடைய வார்த்தைகள் என்னங்கிறது. அதே ஆர்டிகல் 163(2)ல் என்ன பண்ணுறாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை சொல்கிறத ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் கவர்னருடைய உளச்சான்றிதழின் படி அவர் வந்து நடக்கலாம். 3வது பார்ட்ல எந்த இடத்துலயுமே கவர்னர் வந்து உளச்சான்றின் படி நடக்கல அப்படிங்கறத நீங்க கோர்ட் ஆஃப் லால கூட கேட்க முடியாது அப்படிங்கிற ஏகோபித்த அதிகாரம் இந்த ஆர்டிகல் 163ல கவர்னருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா, ஒரு கவர்னர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கிறனால ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் அவங்களுடைய கடமையை தவறி அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி எந்த விதமான மக்கள் விரோத செயல்களையும் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு செக்மேட்டா கவர்னரை வந்து அங்க கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்ப கவர்னருங்கிறவர் நமக்கு வந்து ஒரு அலங்கால பொருட்கள் அல்ல. ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு கவர்னர் வந்து ஃபார்மாலிட்டிக்காக வைக்கல. சரிங்க சார், ஒரு குறுக்கீடு, செக்மேட்டாக வைக்கப்படுபவர், ஆனால் அவருக்கும் ஒரு மேலதிகாரிகளின் அழுத்தம், மேலிடத்தின் அழுத்தம்னு வரும் பொழுது தன்னோட உளச்சான்றுபடி தான் அவர் நடக்கிறாரான்றது தானே क्वेश्चन மார்க் ஆகுது. அங்கதான் இந்த ஆர்டிகிள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குது. ஏன்னா ஒரு போஸ்டிங்க்கு கவர்னர்னு வந்ததுக்கு அப்புறம் அவர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும். ஏன்னா இவர் வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்றாங்க.
வேற சீஃப் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்றது இல்ல, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டுங்கும் போது அவங்கள வந்து நம்ம சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க முடியாது. ஆனா இப்ப நான் பார்க்கறது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய கேக்லாட் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியில மினிஸ்டரா இருந்தவர், எக்ஸ் மினிஸ்டர். அப்ப இந்த மாதிரி கவர்னர் பதவிகளுக்கு வரவங்க எல்லாமே ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்டு வர்றனால அவங்களுக்குள்ளாரையும் ஒரு பர்சனல் பயாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. பிரஷருக்காக இருக்குதோ இல்லையோ, அப்போ இந்த இடத்துல நான் அதனால தான் சொன்னேன் நக்கீரனாக செயல்படணும். அப்போ இன்னைக்கு ஒரு அரசாங்கம் நல்லா நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அதை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்த இன்னும் மக்கள் நல திட்டங்களை ஜோரா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையில் நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடியுங்கிறத நிலைநாட்ட வேண்டியது கவர்னருடைய பொறுப்பு. அதே சமயம் அவர்கள் குற்றம் செய்ய பட்சத்தில் முகாந்திரம் இருக்கும்போது அதை மறுபடியும் நெற்றிக்கன் திருப்பினும் குற்றம் குற்றம்ங்கிறது தான் நக்கீரனுடைய ஃபேமஸான டைலாக். அந்த மாதிரியும் ஒரு ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்க சார். ராகவன் சார், சார் சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆளுநர் அந்த நாட்டோட ஒரு மாநில அரசோட அரசாங்கம் நல்ல முறையில் நடக்கும் பொழுது தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி இன்னும் நன்றாக நடப்பதற்கு உறுதுணையா இருக்கணும்ட்டு. ஆனா பிராக்டிக்கலா அதெல்லாம் நடக்குதா? அப்படி நடக்கும் பொழுது இன்றைய தலைப்போட அந்த குறிவைக்கப்படுகிறார்களா எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர்கள் போது ஒரு கேள்விக்குறியா மாறுது இல்லையா? கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துங்களேன். தமிழ்நாட்டில் வந்து திமுக பற்றி பல விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் ஆட்சி வந்து ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு. அதை சீர்குலைக்கும் நோக்கில் தான் இவங்க கவர்னர் வச்சு பல மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்காமலும் சில சர்ச்சைகளை எழுப்பியும் வருகிறார்கள். இதே போல் தான் இப்போ அடுத்த கட்டமாக அவங்க காய் நகர்த்தி கர்நாடகாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ மதிப்பிற்குரிய மிஸ்டர் நந்தகுமார் சொன்ன மாதிரி இதே பிஜேபி ஆட்சியாளர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகளுமே குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டு இருந்து அதை எடுக்காமல் அவசரமாக இப்போ இருக்கிற முதல்வர் மனைவிக்கு வந்து மனை ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பி அந்த வழக்குக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதில் அரசியல் நோக்கம் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஆனால் அதுக்காக தான் சொன்னேன், இந்த அவங்க வந்து இத்தனை நாள் பேசாமல் இருந்துட்டு இப்போ சிவகுமார் முதல்வர் வரணுங்கிற பேச்சு மீண்டும் அடிபடுகிற நேரத்தில் இந்த இதன் பின்னணியில் ஏதோ சிவகுமார் இருப்பது போல ஒரு நாடகத்தை நடத்தவே பிஜேபி அப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அழுத்தம் இருக்கிறது. சரிங்க சார். இதற்கு நம்மளுடைய செல்வம் சார் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை எப்படி? பிஜேபியோட அழுத்தம் தான். பிஜேபியோட செல்வம் சிவகுமார் முதல்வர் ஆகணும்னா சிவகுமார் அதாவது பின்புலத்துல பிஜேபி ஒரு பொருளை நிச்சயமாக இருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் என்கிற பெயரில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் ஐயா ராகவன் அவர்கள். யூசுவலா மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரில் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாளர் அப்படின்ற குற்றம் தான் பாக்குறோம். இங்க முதல் முறையா நீங்க வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாளர் சொல்லியிருக்கீங்க. நல்லாட்சி நடக்கின்ற மாநிலங்கள் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு கேஸ் புனைந்து அந்த இருக்கிற அந்த நல்லாட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் பிஜேபியோட நோக்கமாக இருக்கிறதா? நான் வந்து முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா மூத்த பத்திரிகையாளர் ராகவன் அவர்களுக்கு கருத்துக்கு என்ன முரண்படுறேன். என்ன கேட்டீங்கன்னா இப்ப பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கடந்த காலங்களிலே மக்களை முழுமையாக மக்களின் மனம் கவரவில்லை என்கிற காரணத்தால்தான் ஒரு மாற்றாக காங்கிரஸ் வந்திருக்கு. இதுல மரியாதைக்குரிய சகோதரர் நந்தகுமார் அவர்கள் சொன்னதுலயும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அவருடைய கருத்தோடு உடன்பட்டு நான் வந்து சேர்த்துக்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு சீஃப் மினிஸ்டருடைய மனைவி வந்து அதாவது முதலமைச்சர் வந்து அரசு துறையினுடைய உயர் பொறுப்புல இருக்கிறவர்கள், அவர்களோ அவர்களை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களோ யாருமே அரசு சொத்துக்களை வாங்கக்கூடாது. அதான் முக்கியம். அதாவது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா அரசு சொத்துக்களை அவர்கள் பேர்ல வாங்கக்கூடாதுங்கிறது தான் விதி. அது நீங்க தானமா கொடுத்தாலும் சரி மாற்றி கொடுத்தாலும் சரி அதுதான். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய டான்சி கேஸ்லயே நம்ம பார்த்தோம். அதுல பல்வேறு வகையான விஷயங்கள்லாம் உச்ச நீதிமன்றத்துல விவாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஐயா வந்து சொன்னாங்க தமிழ்நாட்டுல ஆட்சி ரொம்ப நல்லா நடக்கு. இப்ப கேள்வி தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து நேற்று பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்துல ஆளுநருடைய விருந்துல போய் முதலமைச்சர் மிகவும் பெருந்தன்மையோடு கலந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் இல்ல அமைச்சரவையே கலந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் அவரு இணக்கமா போயிட்டாங்க. நாளை டாக்டர் கலைஞருடைய நினைவு
அந்த நாணயம் வெளியிடுற 100 ரூபாய் நாணயம் வெளியிடுற நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல பிரதமருடைய அந்த வரிசையில இருக்கிற 3வது இடத்துல இருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே வருகிறார்கள். எங்களுடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் முதலமைச்சருடைய அழைப்பின் பேர்ல அதுல கலந்துக்கிறாங்க. அதனால அது பிரச்சனையை வளர்க்கறதுக்கு எப்பவும் பாரதிய ஜனதா கட்சி விரும்பாது. ஏன்னு கேட்டா இப்போ சார் உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்திருக்காங்க, அதை ஏத்துக்கிறோம்ல நாங்க. அதாவது அழைப்பிதழை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதிலே கலந்து கொள்ள இசைவு தெரிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவர். அது இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகத்துல 2 ஆண்டுகள் ஆகுதுமா. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த சித்தராமையா 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஏன் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியிலேயோ அல்லது அந்த மதசார்பற்ற ஜனதா தளத்தின் உள்ளவர்களோ யாராவது ஒருவர் குற்ற வழக்கிலே சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலேயே குறுக்கு நின்றுருக்கா? நீங்க இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் போஷன் யாரு முன்னாள் பிரதமருடைய தேவகவுடாவுடைய பேரை அதை முக்கியமா கவனிக்கணும். 2 பேர் அவங்க கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டார்கள். அதனால நீங்க இதுல அவருக்கு இவருக்கு பார்சியாலிட்டி பயஸ்டா இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. கவர்னர் வேற, பாரதிய ஜனதா கட்சி வேற. இன்னொன்னு, நீங்க கவர்னராக நியமிக்கப்படுகிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தானே கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய ஐயா ஆர் வெங்கட்ராமன் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில தொழில்துறை அமைச்சரா மாநிலத்தில் இருந்தாங்க. அவங்க இங்கிருந்து போய் மத்தியில நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, துணை ஜனாதிபதியா இருந்தாங்க. அதனால தமிழ்நாட்டில இருந்து அப்படியெல்லாம் நிறைய கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒரு அரசியல் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் அந்த பொறுப்புகளுக்கு வராங்க. பொறுப்புகளுக்கு வந்த பிறகு அவங்க என்னன்னா, ஒருவேளை அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருந்தால் அவர்கள் அந்த பொறுப்பிற்கு உரியவர்களாக மாறிடுவாங்க. ஆமா, அதை விட்டுட்டு நீங்க அதாவது செய்த தவறு இருந்தா, நான் இப்போ தெளிவா என்ன சொல்றேன்னா, இதுல பிரேமா பேசி கேஸ், அதாவது வழக்கு முகாந்திரம், வழக்கை விசாரிப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக மேதக ஆளுநர் நினைக்கிறார். அதனால ப்ராசிக்யூஷனுக்கு கன்விக்ஷனுக்கு சாங்ஷன் கொடுக்க முடியாது கவர்னரால. ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் கொடுத்திருக்காரு. வழக்கை நடத்துவதற்கு, வழக்கை பதிவு செய்து விசாரித்து வழக்கை நடத்துவதற்கு, விசாரிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கார். ஏன் பதறணும்? பதற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இதுல காங்கிரஸ் கட்சி தன்னை நிரபராதி என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு தன்னை நிரபராதி என்று அவர் நிரூபித்து வெளியே வர வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அதனால இன்னொரு விஷயம், யாரு மேல வேணாலும் நான் இன்னொரு விஷயமா சரிங்க சார், இன்னொரு விஷயம் கேட்கும்போது நானும் ஒரு விஷயம் கேட்டுறேன். அதே போல தமிழகத்திலயும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி முகாந்திரம் இருக்கிற கேஸ் இருந்தா அப்ப மட்டும் ஏன் அந்த ஆளுநர் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சகோதரி, ஒண்ணு கேளுங்க. அப்படி ஆளுநர் ஆளுநர்கிட்ட போய் ஆளுநர்கிட்ட சாங்ஷன் கேட்கறது யாருக்கெல்லாம் கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சருக்கு கவர்னர், முதலமைச்சருக்கு அமைச்சர்களுக்கும் கவர்னர் கொடுக்கணும் சாங்ஷன். சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் அவர்களுக்கு யாரு பேரவைத் தலைவர் கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநரோட ரெக்கமெண்டேஷன் அங்க தேவை இல்லையா? அவசியம் இல்ல. நீங்க வேண்டாம் கேளுங்க. ஆளுநருக்கு இன்கரண்ட் பவர் 163ல ஆர்டிகல் 163ல இருக்குங்கிறது வேற. 161ல இருந்தே பாத்தீங்கன்னா 166 வரைக்கும் ஆளுநர் தான், அவர் தான் டிஸ்கஸ், அவரை தான் பேசுறோம். உடனே ஒரு விஷயம் கேளுங்கம்மா. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் வந்துருச்சு. தேர்தல் பிரச்சார காலங்களிலேயே மரியாதைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில அவருடைய மரணத்திலே இருக்கிற சந்தேகங்கள் தீர்க்கப்படும். கொடநாடு கொள்ளை வழக்கை நாங்கள் உடனடியாக கண்டுபிடித்து அதை உண்மையான குற்றவாளிகளை மக்கள் முன்னாலே நிறுத்துவோம், நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்துவோம். இப்படி வரிசைய ஊழல் வழக்குகளை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு பிறகு வேலுமணி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கைது செய்யக்கூடிய முதல் ஆளு யாருன்னா வேலுமணி தான். இப்படி எல்லாம் சொல்லி முதலமைச்சர் மக்கள்கிட்ட பெரிய ஊழலுக்கு எதிர்ப்பானவராக ஒரு தோற்றத்தை பிம்பத்தை இத்தனை கேள்விகளுக்கும் விஜயன் சாரோட பதில் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும்
இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கல. கொடநாடுங்கிறது வந்து எங்கேயும் கிடையாது. முதலமைச்சருடைய முகாம் அலுவலகம், அந்த முதலமைச்சருடைய முகாம் அலுவலகம், கேம்ப் ஆபீஸ். சரிங்க சார், விஜயன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அதிமுக அமைச்சர்கள் இவ்வளவு பேரோட ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருந்தாங்க, அந்த அமைச்சர்கள் மீது ஏன் வந்து திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார். ஆமா, அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எல்லாமே கவர்னரை தான் குற்றம் சொன்னார். அவர் சொன்னது அத்தனையுமே கவர்னர். ஏங்க எம்எல்ஏ தான் அவர் கொடுக்க மாட்டாருங்க. மினிஸ்டர் ஏற்கனவே 3 மினிஸ்டருக்கு பெண்டிங் வச்சிருக்காரு. 3 மினிஸ்டருக்கு மேல இன்னும் சாங்ஷன் கொடுக்கலையே. அவரே ஒத்துக்கிட்டாரு எல்லாத்தையும் பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசி அதை தானே பிரச்சனை. அது கொடுக்கலையே. இப்போ அதை தான் இப்போ பிரச்சனை. இப்போ அது கொடுக்கல. அதிமுக மினிஸ்டர் மேல ஏன் கொடுக்கல? இப்போ அதிமுக மேல வெறுப்பு வருதுன்னா அதிமுக பிஜேபிக்கு எதிராக போராட்டங்களை நடத்திட்டு இருக்குது. இப்பதான் வெறுப்பு வருதா பிஜேபிக்கு அதிமுக மீது? ஆமா, ஏன் இப்போ வரும்னா இப்போ பிஜேபியால அவங்களுக்கு லாபம் கிடையாது, அதனால இப்போ வெறுப்பு வருது அவங்களுக்கு. யாருக்கு? அதிமுகவுக்கு. ஆனாலும் அவங்க 2 பேரும் வந்துட்டு சும்மா நடிப்பாங்க, திரும்ப ஜாயின் பண்ணிப்பாங்க. சரி, நான் உங்களுக்கு பொதுவாக கேட்குறேன், செந்தில் பாலாஜி மேலே காட்டின அக்கறையை இந்த கவர்னர் ஏன் அந்த 3 மினிஸ்டர் மேலே காட்டல? ஏன் ஒப்புதல் கொடுக்கல? ஏன் சாங்ஷன் அத்தாரிட்டி கொடுக்கல? இப்போ புரியுதுங்களா? அவங்களாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க. மேலோட்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாம எதிர்த்து போராட்டத்தை நடத்தி ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுதான். அதனால் பிஜேபி நீங்கள் அதிமுக பார்க்குறவங்க நம்ம பெருசாக வந்துட்டு அதை பற்றி சிந்தனை பண்ண அவசியம் இல்லை. அவங்க இன்னும் ஒன்றா தான் இருக்காங்க. நிறைய அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, எப்போ கை தூக்குதோ அப்போ 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ கை தூக்குறதுக்கான அங்கே வாய்ப்பு கிடையாது. இதுதான் உண்மை. இது அதிமுகவை சொல்ல போனால், அதிமுகவுக்கும் கவர்னருக்கும் சொல்ல போனால். இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்க அப்படின்னு சொன்ன போனால் இவ்வளோ சொல்லிட்டு இருக்க, இதில் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நானாக வந்து ஒரு சிம்பிள் லாஜிக்கு, இப்போ என் இடத்த வந்து யாரோ ஒருத்தர் ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் எடுத்துட்டான்னா அவன் எனக்கு அண்ணா நகரில் இடம் கொடுத்தா நான் வானா நான் சொல்வேன்? ஏன் வேணான்னு சொல்லலன்னு தானே அவங்க இப்ப கேள்வி கேக்குறாங்க. எதுக்கு சொல்லணும்? நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு நான் சொல்லணும்? எனக்கு அத்தாரிட்டி தெரியாது, எனக்கு சட்டத்திட்டங்கள் தெரியாது. ஏன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ஒய்ஃப் வந்து எல்லாம் தெரியணும் அவசியமா? அதை கொடுக்குற கலெக்டருக்கும் தாசில்தாருக்கும் தான் தெரியணும். அதை தான் நாங்க வந்து நிக்கிறோம். எந்த விதத்திலுமே எங்க மேல தப்பு இல்லையே. நீங்க யாரை நேரம் வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும் வந்துட்டு உங்களுக்கு? இருங்க சார் நான் பேசட்டும். ரொம்ப நேரம் பேசி எங்க வாய்ப்பு கொடுங்க. நீங்க நல்லா பேசுங்க, பிஜேபி தான். ஆனா காங்கிரஸ் ஏதோ பேசும், ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்க சார், சொல்லுங்க. உங்க மேல தப்பு இல்ல, 100% இல்லம்மா. ஏன்னா ஒரு லாஜிக்கே வேண்டாமாம்மா. யாரோ ஒருத்தன் அலாட் பண்ணா, எதுக்கோ பதிலா கொடுத்தான், அதுக்கு பதிலாக தானே கொடுத்தாங்க. புடுங்கணுமா? திருடணுமா? இல்லை யாருக்காவது அலாட் பண்ண வச்சு இந்த புடுங்கணுமா? அப்படியே பண்ணாங்க. கிளியரா இருக்கு. இந்த நேரத்தில் ஊழல் நடந்துடுச்சு, அது நடந்துச்சு, ரொம்ப புனிதமான மாதிரி பேச ஆர்டிக்கல் இருக்கிற மாதிரி வந்துட்டு எந்த கவர்னர், பிஜேபி கவர்னர் நடந்துக்கிறாரு. இந்த முகமது ஹாரிஃப் எடுத்துங்க, கேரளாவில் இருக்கிற அந்த இது வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அவர் படுத்துகிற பாடு அதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது, முறையாக கிடையாது. அதுக்கப்புறம் சக்சேனா எடுத்துங்க, டெல்லியில் இருக்கிற சக்சேனா. இப்போ RN ரவியை எடுத்துருக்குங்க. இவர் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த கல்லத்தை எடுத்துங்க. இப்போ அது மாதிரி பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு கான்ஸ்டியூஷன் லேட்டு தான். அது வந்து இது பண்ண கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு. ஆனால் கான்ஸ்டியூஷன் இருக்கிற மாதிரி இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த ஆளுநருக்கு செயல்படுறாங்களா? வெங்கட்ராமன் அவரை உதாரணம் சொன்னார். ஏன்னா அவர் இருந்த காலம்னா அப்போல்லாம் உண்மையாகவே நல்லா இருந்தது. கவர்னர் அவங்களுடைய அத்தாரிட்டியை செஞ்சாங்க. அவங்க அந்த கட்சியால நியமிக்கப்பட்ட கவர்னரா இருந்தாலும் கூட அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கவர்னர் ஒரு நேர்மையாவே இருந்தாங்க. அப்ப இப்ப இருங்க சார் உங்க டர்ன் வரும்போது பேசுங்க. நிறைய பேசிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்க கவர்னருங்க எல்லாம் பப்பட் ஆஃப் தி பிஜேபி. அது கரெக்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஹெட் உளச்சான்றிதழ் படி நடக்கறாங்க. they may be constitution but in the present scenario they are the puppet of the BJP இல்லையா? அது எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நந்தகுமார் சார், இந்த கருத்துக்கு உங்களோட எதிர்கருத்து என்ன? அதாவது கவர்னர் அப்படின்றவங்க அவங்க பப்பட்டா தான் இருக்கிறாங்க. எந்த கட்சியிலிருந்து அவர்கள் நியமிக்கப்படுகிறார்களோ அந்த கட்சிக்கு அவங்க உண்மையா இருக்காங்க. அவங்க கொடுக்குற பிரஷருக்கு தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவர் வந்து காங்கிரஸ் பீரியட்ல அப்பாயிண்ட் பண்ண கவர்னரையும் அப்படியே தான் சொல்றாரான்னு என்னுடைய கேள்வி எழுது. நான் அதை தான் முதல்ல எடியூரப்பா கேஸ்லேயும் நான் சொன்னேன். அப்போ இருந்த கவர்னர், அவர் மேலே ப்ராசிக்யூஷன் அப்ரூவ் பண்ணவர் வந்து காங்கிரஸ் அப்பாயிண்டட் கவர்னர். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது வந்து கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டையே வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ரீலுக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எந்த பாயிண்ட்ல பார்க்குறேன்னா, ஒரு பொதுமக்களா பார்க்குறவங்களுக்கு இது எந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஆமா, இது என்ன காரணம் நான் சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய கவர்னரும் முன்னாள் மத்திய அமைச்சர் இதே பிஜேபி அரசாங்கத்தில். ரெண்டாவது, இன்னைக்கு தமிழிசை அவர்களும் பாருங்க
இப்போ கவர்னராக இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே பாலிடிக்ஸில் எம்பி எலெக்ஷனில் போட்டிடுறாங்க. அப்போ ஒரு கவர்னராக வர்றவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்போ இல்லை கவர்னர் ஆனதுக்கு அப்புறம் ஆயுட்காலம் முழுவதுமோ அவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு சட்டமாக கொண்டு வரணும். இது வந்து ஒரு சட்ட திருத்தம் கட்டாயம் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எதிர்க்கட்சியை குற்றம், எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சியை மாற்றி மாற்றி குற்றம் சொல்லும்போது பொதுமக்களாகிய நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப யாருமே சரியில்லையா, அப்ப யாரைத்தான் நம்பி நம்ம பொதுமக்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி எழுது. இப்போ ஒரு அரசியல்வாதிகள் தப்பு செஞ்சாங்கன்னா ஆளுநர் வந்து நான் சொன்ன மாதிரி நக்கீரனா இருந்து கேள்வி கேட்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல இது வெறும் பிஜேபிக்காக மட்டும் இந்த பிஹேவியர் இருக்குதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. இது காங்கிரஸ்லயும் இருந்துச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில தான் நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் நியர்லி டு தி 100 டைம்ஸ் வந்து ஆட்சிகள் வந்து அவரோட கருத்துக்களை கேட்டு அதோட நீங்க தொடரலாம். சார் சொல்றது நான் ஒரு விதத்தில் ஒத்துக்கிறேன். அதாவது அவங்க கவர்னருங்கிறவங்க வந்து யார் ஆட்சியாளரோ அவங்களோட பப்பட்டா இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி இருந்தாங்கன்னா வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து ஃபேவர் பண்ணாங்க ஆளுங்கட்சிக்கு. அது மாதிரி இது மாதிரி கிடையாது. இது ஃபேவர்னு வந்ததுக்கு அப்புறம் 10% ஃபேவர் 20% ஃபேவர் 100% ஃபேவர் இல்ல. ஒரு ஃபேவர் இஸ் a ஃபேவர். ஃபேவர்ல நீங்க டிகிரி பார்த்து நம்ம பண்ண முடியாது. இல்ல இல்ல. அப்ப நம்ம கேள்வி கேக்குறது எல்லாரையும் தான் கேள்வி கேட்கணும். இல்ல இல்ல சார், நீங்க வந்து ஒரு ஏக்கராக்கு ஃபேவர் பண்ணீங்க, நாங்க 10 ஏக்கராக்கு ஃபேவர் பண்றோம் அப்படி பண்ண கூடாது. ஆட்சியில தலையிடுற அளவுக்கு கிடையாது. சப்ஜெக்ட் மாத்தி பேசு. 20 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களாக இருந்தார்கள். அதுதான் முக்கியம். இப்போ மனிதர்களா இல்ல, பிஜேபியினுடைய பப்பட்டா இருக்காங்க. அதுதான் எங்களுடைய சார். அதேதான் சொல்றேன் நானே. சார் ஒரு வேலிட் பாயிண்ட் வைக்கறாங்க, சொல்லுங்க. ஆட்சி நிர்வாகத்துல அவங்க தலையிட மாட்டாங்க. அதாவது மத்திய அரசு நியமித்த ஆளுங்கட்சி நியமித்ததான். ஏதாவது யாருக்கு பொதுவாக கவர்னர் போஸ்ட் கொடுக்குறாங்க? ஜனநாயக நடைமுறை தெரிந்தவர்களுக்கும் அரசியல் சட்டம் தெரிந்தவர்களுக்குமா கொடுக்குறாங்க? இல்லை, கட்சியில் தேர்தலில் தோற்று போனவங்க, இல்லை செல்வாக்கு இழந்தவங்க, இவங்க வேண்டாம் நம்ம புதுமுகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களாம் தூக்கி பாசிஃபை பண்றதுக்காக, அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக அவங்கள வந்து பரவலாக அப்படி தூக்கிட்டு நீங்க ஆளுநர் அப்போ அங்கே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஆளுநர் போஸ்ட் பதவி நியமனத்தில் வந்து காங்கிரஸும் சரி பிஜேபி பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் வந்து ஒரு நேதி கட்டுப்பட்டு ஃபேவர் பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி ஆட்சி நிர்வாகத்துல தலையிட்டு குளறுபடி பண்ற மாதிரி குளறுபடிகள் ஆளுநர்களால் தான் அதிகரிக்கிறது. ஒரே நிமிஷம். அதாவது வந்து இந்த இடத்துல ஆட்சியில வந்து தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளார ஐயா வந்துட்டார் உள்ளார். இந்த பிஜேபி இப்ப நம்ம வந்து யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. பிஜேபி ஆட்சியில மத்திய மாநில அரசாங்கம் கலைக்கப்பட்டது அதிகமா, காங்கிரஸ் ஆட்சியில் மாநில அரசாங்கங்கள் கலைக்கப்பட்டது அதிகமா. அரசியல்ல தலையிட மாட்டாங்கன்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் மாநில ஆட்சி. எத்தனை கணக்கான மாநில ஆட்சிகளை வந்து காங்கிரஸ் கவுத்து இருக்கு. அப்ப ஆட்சியில காங்கிரஸும் இது பிஜேபியும் பண்றாங்க. பிஜேபி என்ன பண்றாங்கன்னா ஆட்சியை கலைக்கிறது இல்ல, கட்சியை கலைச்சறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடல் வச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து கட்சியை கலைக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னொருக்கு வந்து ஆட்சியவே கலைக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன், இங்க 2 பேர்த்தையும் இவர் கூட ரொம்ப கோவப்பட்டு 2 பேர் ஈக்குவல் பண்ணாதீங்கன்றாங்க. ஒரு ஆட்சியை கலைக்கிறத விட ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பான ஒரு செயலை வந்து யாராவது செய்ய முடியுமா? அதுக்கு மேல ஒரு ஜனநாயக படுகொலை, அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது ஒரு ஆட்சி கலைப்புங்கிறது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, அது மக்கள் மறுபடியும் திருப்பி வீட்டுக்கு அனுப்பட்டும். நீங்க அதுக்குள்ளார நீங்க எத்தனையோ தடவை வரீங்க, தமிழ்நாடே அதுக்கு பல தடவை இரையா இருக்குமே ஆட்சி கலைப்புக்கு. அப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எந்த கட்சியா இருந்தாலும் இந்த கவர்னர்கள்னு வரும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி கவர்னர்கள் மேல குற்றச்சாட்டுறது, இது எந்த கட்சி அந்த கட்சிலாம் எனக்கு பாகுபாடு இல்லை, எல்லாருமே அதே தான் செய்யறாங்க. அதனால தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் மூலியமா நான் சொல்றது, மத்திய அரசாங்கம் எத்தனையோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரும். இதுல கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு, ஏன்னா இது வந்து பொதுமக்கள் கிட்ட ஒரு பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய செயல். அப்ப இந்த கவர்னர் அப்பாயின்மெண்ட்ல கண்டிப்பா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இப்படிப்பட்டவங்க தான் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணணும், பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. கவர்னரா வரதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளோ இல்ல கவர்னர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வேற எந்த கட்சியிலுமே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒரு 10 ஆண்டோ 20 ஆண்டோ, அப்பதான் என்னன்னா உங்களுக்கு அவருடைய பவர், அந்த ஆபீஸ்னுடைய பவரை வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம கட்டாயமா கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்க ராகவன் சார், நீங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கவர்னர்கள்லாம் மோசமாக நடந்தாங்க, ஆட்சி கலப்பெல்லாம் நடந்தது, எல்லாம் ரைட்டு. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, 60 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றும் பண்ணல, அதுவும் பண்ணல, இதுவும் பண்ணல, நாங்கள் தான் பெரிய யோக்கியம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க
திரும்ப அதே வேலையை தானே செய்கிறாங்க. ம். அதனால் நண்பர் நந்தகுமார் சொல்கிற மாதிரி முதல்ல இதில் ஜனநாயக நடைமுறைப்படி ஒரு புதிய விதிமுறை உருவாக்கணும். ஆளுநர் நியமனத்திலையும் அவருடைய செயல்பாட்டிலையும். செயல்பாடு என்பது வந்து ஆட்சி வந்து கண்காணிக்கணும், ஆனால் ஆட்சியில் தலையிட்டு குளறுபடி பண்ணக்கூடாது. சரிங்க சார். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது கர்நாடகத்தில் ஆட்சி இழந்ததற்கான காரணம் சொன்னீங்க. ஆனா இப்போ சித்தராமையா அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றி மக்களோட மனசுல ஒரு நல்ல இடம் பிடிச்சதுனால தான் இந்த குளறுபடி அங்கே நடைபெறுவதாக கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அதுக்கு உங்களோட பதில் என்ன? சகோதரி, ஒண்ணு கேளுங்க. நல்ல ஆட்சி நடத்தி இருந்தா அவங்க மறுபடியும் நான் ஒரே ஒரு விஷயம், இப்ப சமீபத்துல அதிகபட்சம் ஒரு 100 நாட்களுக்கு முன்னால நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இதே சித்தராமையா தலைமையிலான கர்நாடகத்துல, சித்தராமையா தலைமையில் நடக்கிற அரசு இருக்கிற காங்கிரஸ் அரசு இருக்கிற கர்நாடகத்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. நீங்க ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள், வாக்குச்சீட்டு தான் நீதிபதிகள், தீர்ப்பு மக்கள் தான் எஜமானர்கள், நீதிபதிகள், வாக்குச்சீட்டு தான் தீர்ப்பு. அப்போ இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தீர்ப்பு வந்து சித்தராமையாவுக்கு எதிர்ப்பா இருந்தது. நீங்க அதையும் பார்க்கணும். அப்ப சித்தராமையாவுக்கு எதிர்ப்பா இருக்குன்னா அவரு நீங்க நல்லாட்சி நடத்திருக்காரு, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டாரு சொல்றதா அந்த மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. மக்கள் முழுமையாக சித்தராமையாவை ஆதரிக்கவில்லை. அதனால அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல மரியாதைக்குரிய நான் இன்னும் ஒரே ஒரு செய்தினா, மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த துணை பிரதமராக இருந்த அடல் பிகாரி அவரு லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள், எல்கே அத்வானி அவர்கள் வந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவுடன் அவர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணார். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எங்க மூத்த பத்திரிகையாளர் ஐயாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அவர் குற்றமற்றவர் என்ற பிறகுதான் அவர் பதவிக்கு வந்தார். அதை போலவே 1953 அல்லது 54 என்று கருதுகிறேன், அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரயில் விபத்து, அது அரியலூர் விபத்து நடந்தது. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணாரு. தமிழ்நாட்டில் இருந்த ரயில்வே துறை இணையமைச்சராக இருந்த ஓவி அழகேசன் ராஜினாமா பண்ணாரு. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஒரு மாரல் இல்லையா, ஒரு எத்திக்ஸ் தான். ஒரு எத்திக்ஸ் இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்களே தன் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது. ஆனா நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஊழல் பட்டியல் அப்படின்னு போட்டா நீண்டு கொண்டே செல்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் ஊழல்ல வந்து சம்பந்தப்பட்ட உடனே ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா இப்ப இந்த தேர்தல் எதற்காக? இல்ல ஊழல்ல, அதாவது அந்த ஊழல் புகாரில் முகாந்திரம் இருக்குது அப்படி நிச்சயமாக தெரிஞ்சவங்க பேர்லேயே வழக்கு போடுறதுக்கு தயங்குறாங்க, வழக்கு நடத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ இது போன்ற சாதாரண குற்றச்சாட்டு இருக்கிறத அதுக்கு வந்து உடனே அவசரம் போடுறாங்கன்னா அதில் ஒரு அரசியல் நோக்கம். சாதாரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க, இல்ல செல்வம் சார் அப்படி நினைக்கல. இது சாதாரண 3000 கோடிங்கிறது இவங்க சொல்றது. அதான் நான் சொன்னேன் என்னன்னா, அந்த நிலத்தை வந்து மார்க்கெட் பிரைஸை விட ஜாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஒன்று இந்த மார்க்கெட் பிரைஸுக்கு இது பணத்தை, மீதி பணத்தை நீங்கள் கட்டுங்க பெனால்ட்டி மாதிரி, உங்களுக்கு ரீக்ரைம் பண்ணி கொடுத்துட்றோம். இல்லைன்னா அந்த ஆர்டரை ரத்து பண்ணுறோன்னு பண்ணலாமே, கோர்ட்டு மூலியமா ரத்து பண்ணலாமே. என்ன சொல்றாங்கன்னா, இந்த முடா கேஸ் ஸ்கேம்ல ஏற்கனவே ஒரு 2 ஆர்டர் வந்து அலாட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு போயிருக்கு. அந்த ஆர்டர் ஸ்டாப்பேஜ் ஆர்டர் போனதுக்கு அப்புறமும் திருப்பி அலாட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்டாப்பேஜ் யார் கொடுத்தது? இது வந்து நம்ம அரசாங்கம் கொடுக்குறாங்க, கர்நாடகா அரசாங்கம் கொடுக்குறாங்க. அடுத்தது இதுல இன்னொரு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிஜேபி ஆட்சியில் வந்து அது நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ சித்தராமையனுடைய மகன் யதேந்திரா வந்து அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ. அது மட்டும் இல்ல, இந்த முடா கவுன்சில்ல ஒரு பிரைம் மெம்பர் அவர். பாருங்க, முகாந்திரம் இல்லன்றீங்க, ஆனா அதனோட சுற்றி பார்க்கும்போது அதனோட பின்புலம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது வந்து 29 டாக்குமெண்ட் வந்து அந்த ஆப்ரஹாம் வந்து சப்மிட் பண்றாரு. ஒரு 24 செக்ஷன்ல 29 டாக்குமெண்ட் சப்மிட் பண்றாரு, முகாந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கறது. சரிங்க சார், நீங்க தொடருங்க. அடுத்தது இந்த எம்எல்ஏவா இருக்கும்போது, அவர் முடாவனுடைய கவுன்சிலுடைய மெம்பராக இருக்கும்போது அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த லேண்ட் வந்து அலாட்மெண்ட் ஆகுது. சார் சொன்னாரு ஃபைன் கட்டிடலாமேன்னு.
ஒரு ஸ்கேம்ல எப்படி நீங்க ஃபைன் கட்டிட்டு வெளியே வர முடியும்? இது என்ன நீங்க இன்கம் டாக்ஸ் எவேஷன் ஆயுது? நீங்க ஃபைன் கட்டிட்டு வரது இது ஊழல். ஊழல்ல வந்து நீங்க ஒரு 3000 கோடிக்கு ஊழல் பண்ணிருக்கீங்க, அதனால 300 கோடிக்கு ஃபைன் கட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? இது யார் பண்ணா என்ன? நம்மளே பொறுத்த வரைக்கும் நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இப்ப HD குமாரசாமி மேலையும் அவங்களுடைய மாஜி அமைச்சர்கள் மேலையும் இருக்கக்கூடிய லோகாயுக்தால பெண்டிங்ல இருக்கிறதுக்கும் இந்த அப்ரூவல் கொடுங்க. அது இப்ப அப்ரூவல் கூட வேண்டியதில்லை, ஏன்னா அவங்க வந்து மாஜி மந்திரிகள். அவங்களுக்கு வந்து கவர்னருடைய அப்ரூவல் கூட வேண்டியதில்லை, கவர்மெண்டே எடுக்கலாம் அதை. அதுதான்மா இப்போ வந்து சார் சொல்றாரு இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய சன் யாரோ அந்த டைம்ல எம்எல்ஏ இருந்தாங்கன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இது எப்பலாமே நீங்க எல்லாம் கேமப்ளைஸ் பண்ணணும்னு பாக்குறீங்களா? அதை ஏங்க எப்படியா இருந்தாலும் அத்தாரிட்டி நீங்க தான். நானா சொல்றேன், ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் வளர்ச்சி போயிட்டு முடியும். இந்த வளர்ச்சி போடல அவங்களே ஒத்துக்கிறாங்களே. ஏங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கே வரமாட்டீங்க. நான் சொல்றேன், டீவியேஷன் பண்றீங்க, ஜனங்களை வந்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க. இப்ப எங்களே கன்ஃபியூஷன் பண்ணா ஜனங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க? நீங்க தவறான தகவல்களை கொடுப்பதாக நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, உண்மை முகாந்திரம் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். முகாந்திரமே இல்ல, அவங்களுக்கு நடக்கிறது பொய். அததான் சொல்றோம். இருங்க சார், உங்க பேசிக்கிட்டே இருந்தா நாங்களும் பேசணும் இல்ல. நான் சொல்றேன், நீங்க பொய்யான விஷயத்தை 10 பேர் வந்துட்டு கத்தி பேசினா உண்மை ஆயிடாது. நான் அதை தான் சொல்றேன். நீங்களே தெளிவா நீங்களே அதே இதுல நான் சொல்றேன், இன்வெஸ்டிகேஷன் நடந்ததா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்போ இவர் சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு, அவர் மெம்பரா இருந்தாரு, அந்த அர்பன் கமிட்டியில மெம்பரா இருந்தார். நான் சொல்ல இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணல. ஒரு கம்ப்ளைண்ட் 3 வந்துட்டு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு யாரு நம்ம கவர்னர் வந்து இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கவர்னர் தான் இது. இது டோட்டலி என்னன்னா இது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கவர்னர் தான், டு டிஸ்டர்ப் தி கவர்மெண்ட், to disturb the government, to failure the Congress government. Governor has taken the initiative. அவ்வளவுதான். இருங்க மேடம், இப்போ என்ன உங்களோட நிறைவான கருத்துக்களை நான் என்ன சொல்றேன், நான் பொதுவாவே என்ன சொல்றேன் அப்படின்னா, டோட்டலாவே கவர்னர் இந்த வேலை தான் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு, நீங்க எப்படியே இருந்தாலும் கூட நாங்க இல்ல, டோட்டலாவே இல்ல, ரீப்ளேஸ் தான் பண்ணிருக்கீங்க, அதுக்கு பதிலா தான் கொடுத்துருக்கீங்க. ரீப்ளேஸ் எனக்கு தெரியாது, நான் வந்து சீஃப் மினிஸ்டர் எனக்கு லா தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் குடும்பத்து இதுக்கு கொடுத்தது யாரு? குறிவைக்கப்படுகிறார்களா எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர்கள்? உங்களுடைய ஒரு வரி நிறைவு. அதாம்மா, இதுக்கு வந்து தண்டிக்க அப்படி ஏதாவது இருந்தன்னா ஏதோ எலெக்ஷன் சொன்ன மாதிரி பெனால்டி போடலாம். ரெண்டாவது என்னன்னா, இதுக்கு பண்ணவன் யாருன்னா சைன் இன் யார் போட்டிருப்பாங்க? முதலமைச்சர் போட்டிருக்க மாட்டாரு, அப்ப எடியூரப்பா போட்டிருக்க மாட்டார். அப்ப இருந்த முதலமைச்சர் யாரா? அந்த கலெக்டரோ தாசில்தாரோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுத்துரும். அது இல்லைன்னாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி கடைசியா இது 100% எதிர்கட்சிகள், அது எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்துல எப்படியாவது அந்த கவர்மெண்ட்டை கலைக்கணும், எதையாவது ஒரு காரணத்தை காட்டி கலைக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய சதி என்பதை நன்றி. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். அதாவதுமா, பதவியா இருக்கும் போதே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற நான் வந்து எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒருவருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறது தான் வந்து நிறைவான கருத்து ஒரு வரியில். நேரம் இல்ல. பிஜேபி கவர்மெண்ட்ல பண்ணது அதிகாரத்துல வரலையே, அப்ப அவர் அதிகாரத்துல இல்லையே, தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். ஒரு விஷயத்தை பொய்யான விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லாதீங்க. அவர் அதிகாரத்துல இல்லையே. அப்போ சரிங்க சார். செல்வம் சார் ஒரு வரியில் நிறைவான கருத்து. ஒரு விஷயம் வந்து போய் சொல்றதா பொறுப்பு. ஒண்ணு தெரிஞ்சு பேசுங்க, இல்ல தெரிஞ்சு பேசுங்க. அதாவது ஒண்ணு ஒரு முதலமைச்சர் ஆட்சி நிர்வாகத்திற்கு. சரிங்க சார். நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். சார் ஒரே நிமிஷம், என்னுடைய பிஜேபி அப்போ என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க லூரிங்களா? அப்ப லஞ்சம் வாங்குனீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க நிறைவான கருத்துக்கள் வாங்கும் நேரம் இது. என்னுடைய நிறைவான கருத்து என்னன்னா, அவரு காங்கிரஸ் கட்சி சார்பில் சொன்னாரு, சிஎம்க்கோ சிஎம் மனைவிக்கோ சட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு. இப்போ உதாரணத்துக்கு ரோட்டில் போகிறவங்க வந்து ஒரு கொலை பண்ணிடுறாங்க, கோர்ட்டுக்கு போட்டு ஐயோ எனக்கு கொலை பண்ணுறது வந்து எனக்கு தப்புன்னு தெரியாதுங்கிறது, அந்த இக்னோரன்ஸ் வந்து வில் நாட் கிவ் ப்ரொடெக்ஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லா. அப்போ வந்து எனக்கு சட்டம் தெரியலங்கிறதுக்காக நான் போய் எந்த தப்பு வேணா செஞ்சிட முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ரெண்டாவது, இந்த இதை
சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் நீங்க பேசிட்டீங்க இருங்க அமைதியா இருங்க and civil case this is the civil சார் case ஒரே நிமிஷம் இருங்க சார் ஒரே நிமிஷம் இருங்க நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துரும். எதா இருந்தாலும் சரி சரிங்க சார். அப்போ இவங்க வந்து தொடர்ந்து சொல்றதே வந்து முகாந்தரம் இல்லன்னு சொல்லும்போது முகாந்தரமே இல்ல எல்லாமே க்ளீன் ஸ்லேட்டா இருக்கும்போது இப்ப இது வந்து ஒரு ப்ராசிக்யூட் பண்றதுக்கு உண்டானதுதான். ஏற்கனவே அவர் செல்வம் சொன்ன மாதிரி இது வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அப்போ உங்ககிட்ட எல்லாமே நீங்க க்ளீன் ஸ்லேட்டா இருக்கும்போது இது வந்து சித்தராமையாவுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. சரிங்க சார், பிஜேபி நன்றி. வந்து இந்த மாதிரி அரசியல் பழிவாங்கலுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு புரிய வைக்கிறதுக்கு அருமையான நன்றி வாய்ப்பு. சார், நன்றி சார். அடுத்தது கடைசியான முதல்ல சொன்ன மாதிரி இந்த கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நடைமுறை வரணும். நன்றி சார். ராகவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இந்த வழக்கை வந்து சட்டப்பூர்வமாக சந்திப்பேன்னு சித்தராமையா சொல்லியிருக்காரு. அவர் ஊழலில் ஈடுபடலைன்னா அவர் இந்த வழக்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக நம்ம நாட்டோட லீகல் சிஸ்டத்திலேயே ஒரு உடைந்து போன ஒன்றாக இருக்குது. அதாவது என்னென்னா சட்டத்தில் ஓட்டம் நிறைய இருக்குது. அதனால தான் இந்த அரசியல்வாதிகள் வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருக்காங்க. உதாரணத்துக்கு லாலு, ராகுல், சோனியா, ராபர்ட் வதேரா, மணிஷ் சிசோடியா, ஹேமந்த் சோரன், இப்படி நிறைய பேர் வந்து ஊழலுக்கு சிக்கியிருக்காங்களே ஒழிய இன்னி வரைக்கும் அவங்களுக்கு தண்டனையும் எதுவும் கிடைக்கல. ஒருவேளை தண்டனை கிடைக்கும் போது பர்ஹாப்ஸ் ஒன்று அவங்க எளிதில் விடுவிக்கப்படுகிறார்கள், இல்லது அவர்கள் மறைந்து போகிறார்கள். நன்றி சார், நன்றி நன்றி சார். இன்றைய விவாத நேரத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.